டைரக்ட் பண்ண காந்தி டாக்ஸ் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி எல்லோரும் பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி பார்த்துட்டு படத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொன்னதுக்கும் பாராட்டுகளுக்கும் ரொம்ப நன்றி. படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்கு. படம் நாங்கள் பார்த்துக்கோம், எங்களுக்கு பிடிச்சிருந்தது, பார்த்த உங்களுக்கும் பிடிச்சது மகிழ்ச்சி. பேசும் படத்தோடு நான் எப்பயுமே அதை ஒப்பிடவே மாட்டேன். ஏன்னா அது ஒரு ரொம்ப கிரேட்டான ஒரு ஃபிலிம். அது இந்த மாதிரி ஒரு படம் நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்காக நான் கிஷோர் பாலேக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஜி ஸ்டுடியோஸ்க்கும் சரி. அதோட படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. இப்போ வெறும் சைலன்ஸ் ஃபிலிம் அப்படிங்கிறதுக்காக ஒரு படத்தை வித்தியாசமாக இருக்குன்னு ஒரு படத்தை பண்ண முடியாது. படம் அந்த கதை போகிற போக்கும் அது பேசுகிற விஷயமும் எனக்கு பிடிச்சிருந்தது. அது பெரிய ரிஸ்க்கு வேறு. நான் பயந்து தான் கமிட் ஆனேன். ஏன் ரிஸ்க்குன்னா, இப்போது ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு இங்கே பேசலாமே, ஏன் பேசாமல் இருக்காங்க தோணிடக்கூடாதுன்னு ஒரு ஒவ்வொரு காட்சி நடிக்கும்போது அது மேலே ஒரு கவனம் இருந்தது. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற வரைக்கும் அது மேலே பெரிய பயமும் இருந்தது. நீங்களாம் பார்த்துட்டு என்ன சொல்லுவீங்கன்னு. ஏன்னா நடிக்கும்போது அதை பார்த்தா கணக்கு போட்டு தான் பண்ணுறோம். அந்த டிமாண்ட் இல்லாமல் பார்த்துக்கணும், இங்கே பேசியிருக்கலாமே இவங்க அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடாதுன்னு நினச்சதான் அதை பார்க்குறோம். நாங்கள் நினச்சது எவ்வளோ தூரம் உங்களுக்கு தொற்றுக்குன்னு ஒரு சந்தேகம் இருக்கும். பட் இருந்தாலும் இது எப்பயாவது ஒரு அமைகிற ஒரு வாய்ப்பு. ஒரு நடிகனை அதை பயன்படுத்திக்கணும்னு தோணும்ல. அது தொழிலில் இருக்கிற ஒரு ஃப்ளேவர் தானே. அதனால் அதுதான் ஆசை, முக்கியமான காரணம். என்னென்னா மௌன படம் எடுத்துகிட்டு சாங் எதுக்கு வந்துட்டு வரிகளோடு வைக்கணும் அப்படின்னு சார், வியாபாரம்னு ஒன்று இருக்குது சார். எல்லோருக்கும் போய் சேரணும். ரஹ்மான் சார் இருக்கார். இது மாதிரி இது ஒரு இது என்னுடைய முடிவு இல்லை, என் இயக்குனருடைய முடிவு. நான் அது பெருசாக வரவேற்றேன். ஏன்னா இப்படி ஒரு படம் வந்திருக்குன்னு பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா நிறைய பேர் போய் சேரும். இப்போ நான் 4-5 பாட்டு அதில் ஹிட்டாக இருக்குது, பார்க்குறாங்க. அதன் மூலமாக ஒரு மக்கள் பார்க்க வராங்களே, அது ரொம்ப முக்கியம் தானே. இருக்கட்டும். அப்புறம் முக்கியமாக எப்படின்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு அமைதியாக இருந்தாலும் அதில் நம்ம எல்லாருக்குள்ளேயும் மைண்டில் ஒரு ரிதம் இருக்கும், ஒரு மியூசிக் இருக்கும். ராஜா சார் கூட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். படத்தில் அமைதி, சைலன்ஸ் வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பாலுமந்தா சார் பேசி நான் கேட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி அது எல்லார் மனசுலையும் இசை இருக்கிறது எல்லார் மனசுலையும் சாதாரணமான விஷயம் தான் அப்படின்னு நான் சொல்லி பார்க்குறேன். உண்மைதானே சார். பணம் எப்பயுமே வந்து சத்தமாக பேசும். உங்கள் சத்தத்தை மற்றவங்களுக்கு கேட்க வைக்கும், உறுதுணையாக நிற்கும். ஸோ சார் நம்ம எல்லாருக்குமே அது இருக்குன்னு நினைக்கிறேன் சார். நடிக்கும்போது அஃப்கோர்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா பசிக்கும்போது கையில் காசு இல்லாமல் இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக எல்லாம் கடந்து வந்த எல்லாருக்குமே அது ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். பட் இந்த கதை வந்து எனக்கு கன்வின்ஸ் பண்ணிச்சு. ஸோ அதுதான் அதான் பேசும் படம் கமல் சார். தேவையில்லைங்க முடிவு பண்ணவே முடியாது சார். ஒருத்தர் எழுதினார், ஒரு நடிகர் ஓகே சொல்கிறார், ஒரு இசையமைப்பாளர் ஓகே சொல்கிறார், ஒரு தயாரிப்பாளர் வராரு. அதெல்லாம் சேர்ந்து நம்புகிறோம். எல்லா படங்களும் இப்படி தான். எந்த படமும் ஓடுமான்னு தெரிஞ்செல்லாம் எடுக்கிறது. இந்த கதை ஓடும், மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சா எல்லா படத்தையும் முயற்சி தான் பண்ணுறோம். அதில் சில படங்கள் வெற்றி அடையுது, சில படங்கள் தோல்வி அடையுது. பட் இன்டென்ஷன் வந்து ஒன்று தான். இது இந்த காலம் அந்த காலம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிறதா முடிச்சிடறேன். நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிறதா அது. வேறு விதமான படங்கள் வரும்போது அது சுவாரஸ்யமாக இருந்தால் பார்க்க போகிறீங்க. நான் எப்பவுமே நம்புவேன், ஒரு படம் வித்தியாசமாக இருக்கிறனால ஒன்றும் மக்கள் வந்து பார்க்குறது. அந்த படம் அந்த நேரத்தை செலவழித்து அந்த காசு செலவழித்து பார்க்கும்போது அவங்களுக்கு அது சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதுதான் முயற்சி, வேறு ஒன்றும் இல்லை. முதல்ல ரொம்ப நன்றி. இல்லை சார், நான் அதை ஃபீல் பண்ணவே இல்லை சார். இல்லை, நான் ஏன்னா அவர் இப்படி தான் கொண்டு வந்தார். அவருக்கு அது மேலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை இயக்குனருக்கு இருந்தது. நான் முதல்ல என்னையே தேடி வந்தீங்கன்னா கேட்டேன் நான். ஏன்னா அவர் மராட்டி இயக்குனர், அங்கே நிறையா படம் பண்ணியிருக்காரு. அவங்க ஊரில் இல்லாத நடிகர்களா அங்கேருந்து இங்கே வந்து என்னையே பார்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி தான் இருந்தது. அவருக்கு ஏதோ படம் பார்த்தா எனக்கு பிடிச்சிட்டு வந்தார். ஸோ அதனால் எனக்கு அந்த வாய்ப்பு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் இது ஒரு முயற்சி தானே, அது முயற்சி எடுத்து பார்ப்பேன் தோணுச்சு. எனக்கு அப்படி ஒரு ஃபார்ம் இருக்கான்னு எனக்கு தெரியல சார். நான் ஃபைட் பண்ணுறது விரும்புவேன் சார். ஆனால் அதுக்காக என் விருப்பத்துக்கெலாம் கதையில் வைக்க முடியாது சார். இந்த கதை அதை டிமாண்ட் பண்ணணும். அது டிமாண்ட் பண்ண தான் பொருந்தும். அது இல்லாட்டி ஒரு ஃபைட் வச்சாலுமே வந்து பொருந்தாது சார். எப்பவுமே நம்புவாங்க. ஒரு கதை என்ன பண்ண சொன்னாலும் அந்த கதைக்கு தேவை இருந்துச்சுன்னா இன்றைக்கி பண்ணினா மக்கள் ரசிச்சுப்பாங்க.
அந்த தேவையில்லாத போது நீங்கள் எவ்வளோ சிறப்பான விஷயத்தை பண்ணாலும் அது லேகு தான், அது போர் தான் அது. ஸோ கதையில் அதுக்கான சந்தர்ப்பம் இருக்கணும். இந்த கதை அதை எதிர்பார்க்கல, தேவைப்படும். ரசிகரை சார்ந்து இல்லை இது. இது படம் பார்க்குற ரசிகர்களுக்கு ஒரு படம் பார்க்கும்போது தயார்படுத்துகிற மூடு தான். இப்போ அந்த படத்தில் விளம்பரமோ பாடல்களோ இல்லை ட்ரெய்லரோ போஸ்டரோ உங்களுக்கு அந்த மாதிரி வைப்பை க்ரியேட் பண்ணாத போது அந்த இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு ஐடியா வரும்ல, இந்த படம் இப்படிப்பட்ட படமாக இருக்கும். அது அவ்வளோதான். அதுக்குண்டான வேலையை அது செஞ்சால் போடணும். ஒரு படத்துக்கு ஒரு மெனக்கடல்கள் இருக்கும். இந்த படத்துக்கு குறிப்பாக என்ன மாதிரி மெனக்கடல்கள்? இந்த இந்த சைலண்ட்டாக இருக்கிறத ஒவ்வொரு நாளும் செட்டுக்கு போனால் இது சைலண்ட்டாக இருக்கிறது எப்படி புரியும், எப்படி போய் சேர்ந்து கேள்வியோடு இருக்கும். பட் அது புரியும், அதை தாண்டி போர் அடிக்காமல் இருக்குமா ஜனங்களுக்கு அப்படிங்கிறது தான் பெரிய அந்த பயத்துலேயே இருக்கும். அது படம் பார்த்து முடித்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அது இருக்கும். நாங்கள் முடிச்சுட்டு சுற்றி எங்கள் சர்க்கிளில் எல்லோரும் போட்டு காமிச்சு ப்ரொடக்ஷன்லாம் பார்த்து எல்லோரும் சொன்னதுக்கப்புறம் தான் ஓரளவு நிம்மதியாக இருந்துச்சு. நன்றி. சின்ன படங்களே வந்து அவார்டுக்கு அனுப்புறாங்க. இந்த படத்தை வந்து நீங்க நிறைய ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பியிருந்தா நிறைய அவார்டுகள் வாங்கியிருக்கோம். ஏதோ ஒன்று கோவா ஃபிலிம் தேசிய அவார்டு வந்து கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போச்சுன்னு நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு தெரியல. அது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் டிசைட் பண்ணும், அது நம்மக்கிட்ட இல்லை. சார் அரவிந்த் சாமியோட தேசிய அவார்டு வாங்கி கொடுக்கணும். ரொம்ப நன்றி சார், மிக்க நன்றி. சார் அரவிந்த் சாமியோட காம்பினேஷன் சீன்ஸ் எப்படி இருக்கு? அவர் ஒரு தங்கமான மனுஷன். ஷூட்டிங்கில் காரக்குழம்புலாம் சமைச்சு போட்டார். எனக்கு அவருக்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு நட்பு இருக்குது. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அந்த கேரக்டருக்கு முதல்ல யாரோ பேசினார் ஹிந்தியில். அப்போ கடைசியில் அரவிந்த் சாமி சார்னு சொல்லும்போது எனக்குமே அது ரொம்ப சந்தோஷமாக, அது எனக்கு நல்லா தெரிஞ்ச மனுஷன். அந்த பெரிய செட்டு அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் 2 பேரும் ஒரு முறை ஷாட் முடிச்சுட்டு சைலண்ட் ஃபிலிம் தான், ஆனால் நாங்கள் நிறையா 2 பேர் பேசிட்டு இருந்தோம். ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அவரோட இது. ஜஸ்ட்டு அந்த சீனை கம்யூனிகேட் பண்ணுறது, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணுறதுங்கிறதே ஏன்னா ஒரு வழக்கமாக ஒரு சீன் அடிக்கும்போது எதாவது மிஸ் ஆச்சுன்னா எதாவது டயலாக் போட்டு ஃபில்லப் பண்ணிக்கலாமான்னு தோணும். எதாவது சம்டைம்ஸ் சீனை படிப்போம், படித்து எதாவது மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும், நம்ம எதையாவது பண்ணிக்கலாம். பட் இங்கே டயலாக் போட்டு ஃபில்லப் பண்ண முடியாது. அப்போ அது மிஸ் ஆகுறதுன்னு தெரிஞ்சுதுன்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, ஏதாவது ஒரு ஆக்ஷனில் ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ அதனால் முன்னாடி வார்த்தைகளை தேடுவோம். இந்த முறை வந்து எதாவது ஒரு அசைவுகள் மூலமாக சரி பண்ண முடியுமான்னு பார்க்குறதா. ஆமாம், நாங்கள் செட்டுக்கு போய் ரிஹர்சல் பார்த்துட்டு, ஏன்னா அதுக்கு நாங்கள் ரிஹர்சல் பார்க்கல, நம்ம செட்டில் போய் ரிஹர்சல்லாம் பார்த்து முடிச்சு தான் போவோம். ஏன்னா அது முதல்ல எங்கள் எல்லாருக்கும் சரின்னு படணும். எனக்கு டைரக்டருக்கு நடிகர்களுக்கெல்லாம் சரின்னு படணும். சார் இது ஒன்றும் இல்லை சார், இந்த ஃபைட் சீக்வன்ஸில் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு சார். ஒரு 8 வாரத்துக்கு சுற்றி வைக்க சொன்னாங்க சார், வேறு ஒன்றும் இல்லை சார். இது இந்த பத்தான ஒரு படம் நடிச்சிட்ருக்கேன் சார். ஸோ பாலாஜி தந்தன் படம். இல்லை சார், அப்படிலாம் இல்லை சார். ஏன்னா மைம் இல்லை சார், இது மைம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். மைம் இல்லை, அது பேசுறதுக்கான தேவை இல்லாமல் இருக்கணும். இல்லை அப்படி தான் பார்க்குறேன் நான். அங்கே போனாலும் இந்த கேள்வி கேட்குறாங்க சார். அந்த இண்டஸ்ட்ரிக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன வித்தியாசம் இருக்குங்க சார்? வேறு நமக்கு தெரியாத மொழி இருக்கிற ஊருக்கு போய் வேலை செய்யும்போது சார், நம்ம அதை படித்து புரிஞ்சுக்கிட்டு அந்த கல்ச்சரை புரிஞ்சு பெர்ஃபார்ம் பண்ணுறது இன்னும் நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் உடைக்கிறோம்ல சார், அது நமக்கான ஃப்ரீடம் சார். நம்மளோட பயத்தெல்லாம் உடைக்கிறோம், கம்ஃபர்ட் ஜோன் உடைக்கிறோம், புதிய இடத்துக்கு போகிறோம், புதிய மனிதர்களை பார்க்குறோம், புதிய மொழியை கேட்குறோம், அந்த பாடல்கள் கேட்குறோம், அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம். இது வந்து நமக்குள்ளே ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் சார். அவ்வளோதான் சார், நான் அப்படி தான் பார்க்குறேன். அது நான் எந்த உலகத்தில் எந்த மொழியில் நடித்தாலும் எல்லா இடத்துலையும் கதை தான் சொல்கிறோம். அந்த கதை ஏதோ ஒரு எமோஷன் இருக்குது. அது ஏதோ ஒரு வகையில், அது காதலோ இல்லை அம்மா அப்பாவோ இல்லை நண்பர்களோ இல்லை நாடை பற்றியோ இல்லை குழந்தைய பற்றியோ ஏதோ ஒரு எமோஷன்ஸ் தான் பேசுகிறோம். கதைகள் மட்டும் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அது வேறு ஒரு மொழிகளோடைய முகங்களோட சொல்லிக்கிட்டு இருக்கும் மொழியை. மற்றபடி அனுபவம் ஒன்று தான் சீனை அப்ரோச் பண்ணுறது. நமக்கு கம்ஃபர்ட்டை உடைக்கும் போது நமக்குள்ளே ஒரு பெரிய சுதந்திரம் ஒன்று கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பயம் விலகுதுன்னு நான் நம்புகிறேன். எனக்கு அதான் தெரியல. இந்த படம் இப்போ இந்த ஷோ போட்ட வரைக்கும் எனக்கு தெரியாது. கடைசி பட்சத்தில் வந்தேன். யார் என்ன செகண்ட் புரியல. அப்போ டைரக்டர் என்ன ஏமாத்துக்கா சார்? நான் தான் ஹீரோன்னு சொல்லி கூட்டு போனார் சார். எனக்கு தெரியாது சார். அது சார் லாங்குவேஜ் ஹிந்தி தெரியாத ஒரு லாங்குவேஜ்ல அந்த டெக்னீஷியன் கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி எனக்கு இல்லை, நான் துபாயில் இருந்தேன். இது பழைய கேள்வி. எனக்கு துபாயில் இருந்தாலும் ஹிந்தி எனக்கு பேச தெரியும்.
ஏற்கனவே மேரி கிறிஸ்மஸ் அப்போல்லாம் வந்தபோது கேட்டேங்கல்ல, நான் துபாயில் ஒரு 3 வருஷம் இருந்தேன் இல்லையா, எனக்கு அதனால் கொஞ்சம் சுலபமாக இருந்தது. சார் வில்லனா நடிச்சிட்டீங்க, திருநங்கையா நடிச்சிட்டீங்க, இப்போ மௌன படம் நடிச்சீங்க, இன்னும் பாக்கி என்ன இருக்கு? உங்கள் கேரக்டர் பண்ணலான்னு இருக்கேன் சார். எல்லாத்துக்கும் எதாவது இடக்கு முடக்க கேள்வி கேட்கலான்னு தோணுது சார், அதனால் உங்கள் கேரக்டர் பண்ண போகிறேன் சார். சார் சார் எனக்கு தெரியல சார், இப்போ அதை பற்றி பேச வேணாம் சார். அதனால் அது தான் சார் தான் சொல்லணும். அது எதில் சார் அப்படி சொல்லிடுறாங்க சார். இப்போ இந்த கேள்வி என்னதுன்னா மெல்ல டைவர்ட் பண்ணி வேற எங்கேயோ போகுது சார். நம்ம இதோட முடிச்சுக்கலாம் சார். அவர்களுக்கு ஏதோ ஒரு ஆசை இப்போ இருந்துட்டு போட்டோம் சார், ஏதோ நினச்சி வச்சுருக்காங்க சார். நமக்கு அதெல்லாம் சம்மந்தம் இல்லை சார். என்ன சார்? சார் எப்போ கூப்பிட்டோம் நான் போவேன் சார், அவங்க கூப்பிடணும் சார். ஓகேம்மா சார் மியூசிக் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணிருக்கீங்க? அதுவா சார், அது ரிஹர்சல் பார்த்தேன் சார் நான். ஒரு ஒரு என்ன சார், நீங்கள் ஒவ்வொரு முறையும் கேள்வியில் மட்டும் ரொம்ப வித்தியாசத்தை வச்சுருக்கீங்க சார். அது எப்படின்னு தெரியல. காந்தி டாக்குங்கிறனால ஃபாரின் சரக்காக ஊற்றி வீட்டை கொடுத்துறாங்க, இதான் சார் உங்கள் சந்தேகம்? மேபி டேரக்டர் கூட யோசிச்சிருக்க மாட்டா சார். எது பரவாயில்ல, எடுத்து அந்த பாட்டில் இருக்குது சார், உங்களுக்கு சார். நன்றி சார். இல்லை சார் ரொம்ப பிரமாதம் சார். ரகுமான் ஐயோ சாரை பற்றி சார். இப்போது ஆமாம் சார், இப்போது மும்பையில் போயிருந்தேன் சார், ப்ரொமோஷன்ஸ் போயிருந்தபோது ஸ்டேஜில் அங்கே ஜியோ மாலில் வந்து ஸ்டேஜில் வந்து அவர் ஒரு 6-7 சீனை சூஸ் பண்ணி அதுக்கு லைவாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் பெர்ஃபார்ம் பண்ணாங்க சார். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த படத்துக்காக ரகுமான் சார் மெனக்கெட்டதாக இருக்கட்டும், ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்ததாக இருக்கட்டும், பாடல்கள் கொடுத்ததாக இருக்கட்டும், இந்த படத்துக்கு அவர் கொடுத்த சப்போர்ட் வந்து அளப்பரியது. அது வந்து ரொம்ப பெருசு. இந்த படத்தில் ஆக்சுவலாக சொல்லப்போனால் எங்கள் எல்லோரும் நாங்கள்லாம் பார்த்த வேலை ஒரு 5% தான். ரகுமான் சார் பார்த்த வேலை 95%. அவரோட ஒர்க் வந்து அவ்வளோ பிரமாதமாக சார். கமல் சார் பார்க்க சொல்ல போறீங்களா? ஏன்னா பேசும் படம் வந்தது கடந்த காலத்தில். இது என் ப்ரொடக்ஷன் சார் பேச, நான் எதுவுமே டிசைட் பண்ணுறதில்ல சார். இதுவுமே எனக்கு தெரியாது சார். கடைசி சொன்னாங்க சார், சொன்னா சார், அதனால் வந்துட்டேன் சார் நான். சரிங்களா சார்? நன்றி, எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப நன்றி.